இந்த மேட்சுக்கான ஸ்பெஷலி பிளேயராக முகமது சிராஜாக இருக்கார். முகமது சிராஜோட ஐபிஎல்ல 100வது மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம், யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். சப்போஸ் அதில் பிடிக்காத பிளேயர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? டாடா ஐபிஎல்ல 35வது மேட்ச். சரிங்களா? யார் இருக்குன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி நரேந்திர மோடி கிரிக்கெட் கிரவுண்ட் அகமதாபாத்தில் நடைபெறுதுங்க. சரிங்களா? ஸோ ஜிடிக்கோட இது ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சேசிங் பண்ணுற டீமில் வந்து மோஸ்ட் ஆஃப் சான்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லோ பிக் பிளேஸை பார்த்துடலாம். சேம் நீங்கள் பாஸ் லைனப் ஓப்பன் பண்ணதுமே இதே போல் ஒரு லைனப் உங்களுக்கு 2 டீம்லோட பிளேயிங் 11 காட்டும். இதில் நீங்கள் செலக்ட் பை ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் எல்லாம் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் 2 டீமுமே இருக்கக்கூடிய லோ பிக் பிளேயர்ஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பர்ஃபெக்டாக அவங்களோட லோ பிக் பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. சரிங்களா? ஸோ 2 டீமுமே இருக்கிற லோ பிக் பிளேயர்ஸ் உங்களுக்கு டெமோவை எடுத்து காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மோஹித் சர்மா இருக்கார் 4%. நெக்ஸ்ட் பாருங்கள் அபிஷேக் சர்மா இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் கருண் நாயர் இருக்கார். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஜிடி பக்கம் பாருங்கள் அர்ஷாத் கான் இருக்காரு. நெக்ஸ்ட் ராகுல் டிவேட் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஷாருக் கான் இருக்கார். சரிங்களா? ஸோ 2 டீம்ல இருக்கக்கூடிய லோ பிக் பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ இதில் நீங்கள் மோஸ்ட்லி 1 or 2 ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ 1 or 2 ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி மற்ற ஆப்போனண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வர மாதிரி உங்களோட டீம் வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா, கருண் நாயர் இவங்க 2 பேரில் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இவங்க 3 பேரும் வேஸ்ட். சரிங்களா? ஸோ இவங்க பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சா கூட பர்ஃபார்மன்ஸ்ன்றது கம்மியாக தான் வருது. ஸோ இந்த 6 பேரில் நீங்கள் அசுதோஷ் சர்மா, கருண் நாயர், மோஹித் சர்மா இவங்க 3 பேர் ஏதாச்சும் 1 or 2 ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து டெமோவாக தான் காட்டுறேன். நீங்கள் பிளேயிங் 11 ஆஃப்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஐபிக் பிளேயர்ஸை பார்க்கலாம். சேம் ஐபிக் பிளேயர்ஸும் அதே போல் தான் செலக்ட் பை டச் பண்ணிவிட்டு 2 டீமுமே இருக்கக்கூடிய அந்த டாப் 6 பிளேயர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே மோஸ்ட்லி உங்களுக்கு ஐபிக் பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டெல்லி பக்கம் பாருங்கள், கேஎல் ராகுல் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் அக்சர் பட்டேல் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டார்சி இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜிடி பக்கம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் இருக்காங்க. அடுத்து கில் இருக்காங்க. அடுத்து பாருங்கள் பட்லர் இருக்கார். சரிங்களா? ஸோ 2 டீமுமே இருக்கக்கூடிய அந்த டாப் 6 பிளேயர்ஸ் இவங்க தான் ஐபிக்கில். ஸோ இந்த 6க்கு 6 பிளேயருமே வந்து நீங்கள் வைக்காதீங்க. சரிங்களா? அதுதான் கண்டிஷன். 6க்கு 6 பிளேயருமே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் 1 or 2 பிளேயர்ஸை நீங்கள் கட் பண்ணி பார்க்கணும். அப்படி கட் பண்ணால் தான் உங்களுக்கு லோ பிக் பிளேயர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். எல்லா பிளேயர்ஸும் மோஸ்ட்லி இந்த 6 பிளேயருமே வச்சு தான் எடுத்துகிட்டு வருவோம். சரிங்களா? ஸோ 6 பேரும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லிட்டு வச்சுட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் இதில் கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த 6 பேர் நான் யாரும் ரிஸ்க் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்சி மேலே ரிஸ்க் எடுக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 5 பிளேயருமே சேஃபாக தான் கொடுக்குறேன். இந்த 5 பிளேயரும் நீங்கள் யாராச்சும் ரிஸ்க் ஐடியா இருந்தால் கீப்பரில் ஒரு ஆள் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்க. சரிங்களா? ஸோ நான் சேஃபாக தான் கொடுக்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு பிளேயர் மட்டும் ரிஸ்க் எடுத்துகிட்டு 5 பிளேயருமே சேஃபாக தான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வாங்க பிளேயர் செலெக்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் இருக்காங்க. கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் சேசிங்னா வந்து கன்ஃபார்மாக நீங்கள் கேஎல் ராகுலை பிக் பண்ணிக்காங்க. ஏன்னா 2 டீமும் மோதும் போது மோஸ்ட்லி சேசிங் பண்ணுறப்போ அதிக டைம் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. 8 ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் வந்து 100 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜாஸ் பட்லர் இருக்காங்க. ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஃபேண்டசி டீமுக்குள்ள அதிகமாக வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 13 மேட்ச்சில் வந்து 413 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 31 வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அபிஷேக் பொருளை பொறுத்தவரைக்கும் எடிட்டேட்டில் மோஸ்ட்லி ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்ததில்லை. நான் வந்து இவரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 3 மேட்ச்சில் வந்து 35 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 11 தான் வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ராகுல் பட்லர் 2 பேருமே வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங்கில் பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் இருக்கார். சரிங்களா? ஸோ சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் சேசிங் வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ட்டை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேசிங் பண்ணுறப்ப கம்பல்சரி ஒரு ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அதே போல் எடிட்டேட்டில் பார்க்குறப்போ சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 139 ரன் அடிச்சு 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து சுப்மன் கில் பார்க்கலாம். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சேசிங் வரப்போ மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ மோஸ்ட் ஆஃப் சான்சஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. சேசிங் பண்ணுறப்போ வரல. 14 மேட்ச்சில் வந்து 386 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சரிங்களா? சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டப்ஸ் இருக்காரு. ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும்
சேசிங்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். சரிங்களா? ஸோ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 8-8ல 13 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் இருக்காரு. கருண் நாயர் பொறுத்த வரைக்கும் 8-8ல இது வரைக்கும் ப்ளே பண்ணது இல்லை. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஹீட் பண்ணுறதுனால மேபி ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து ஒரு சேஃபான ஒரு பிளேயர்னால் நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஆடினார், செகண்ட் மேட்ச்சில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் இவரோட ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா, இவர் ஸ்ட்ரைக்கில் வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 பால் வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதிகமாக ரன் அடிக்கிறார். சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு மைனஸு. ஸோ நான் ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து மெகர் இருக்காரு. மெகருக்கு பதிலாக மேபி டூப்ளசி பிளேயிங் லெவலில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டூப்ளசி வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆவரேஜ் வந்து 30 வச்சிருக்காரு. மெகருக்கு இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது அசுதோஷ் சர்மா. அசுதோஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் 7% தான் இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். சரிங்களா? ஸோ அசுதோஷ் சர்மாவுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சேசிங் டிசி வந்து சேசிங் பண்ணாங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து அக்சர் பட்டேல் பார்க்கலாம். அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப கம்பல்சரியாக வந்து இவரை யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா? டிசி வந்து பேட் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னா நீங்கள் அக்சர் பட்டேலை மஸ்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இவர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ அதிக டைம் வந்து ஃபேண்டசி டீமில் வந்திருக்கா. சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து விப்ராஜ் நிகம். விப்ராஜை பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக்கலாக பவுட் பண்ணுறாரு. கம்பல்சரி விக்கெட்ஸ்ன்றது கிடைக்குது இவருக்கு. சரிங்களா? ஸோ டிசி பக்கம் ரிஸ்க்காக ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுறோம் பவுலரில் அப்படின்னா நீங்கள் விப்ராஜ் நிகம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் சேசிங்கை மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். சரிங்களா? ஸோ ஷாருக் கான், அர்ஷாத் கான், ராகுல் டிவேடியா இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வாய்ப்பு கிடைச்சாலே வந்து அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலை. ஷாருக் கான் இவங்க 3 பேரில் ஒரு பெட்டரான ஆப்ஷனா ஷாருக் கான் பெட்டர் ஆப்ஷன் தான். பட் சரிங்களா? ஸோ அர்ஷாத் கான், ராகுல் டிவேடியா இவங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. சரிங்களா? அதுதான் ஒரு வீக்னஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பவுலிங்கில் பார்க்கலாம். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் இருக்காங்க. முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்சில் வந்து 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சேசிங் அப்படின்னா வந்து நீங்கள் சிராஜை கம்பல்சரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாயிண்ட்ஸ்ன்றதும் கிடைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்சி மாதிரி ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 149 T20 மேட்ச் ப்ளே பண்ணுறாரு. இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டு அடுத்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ரீசனுக்காக நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இவருக்கு வந்து 8-8ல வந்து பர்ஃபார்ம் பண்ணதில்லை. பட் வென்யூ சப்போர்ட் வந்து இருக்குது. சரிங்களா? வென்யூ சப்போர்ட் இருக்குது, 8-8ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நான் வந்து இந்த மேட்ச்சு ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து வந்து குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவருடைய ப்ரொஃபைலை கூட ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேட்ச் கண்டிப்பாக இவரை விக்கெட்ஸ்ன்றதை எடுத்து அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ குல்தீப் யாதவ் வந்து விக்கெட்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது. மிடில் வந்து கண்டிப்பாக விக்கெட்ஸ்ன்றதை எடுக்காமல் போகிறதுல அந்த ரீசனாக நம்ம சேஃபாக பிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் சாய் கிஷோர் இருக்காரு. சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நான் ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கிருஷ்ணா. வென்யூ சப்போர்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் இருக்கார். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா 8-8ல ஒரு முறை கூட ஃபெயிலே ஆனது கிடையாது. சரிங்களா? பர்த் இன்னிங்ஸ்லுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 8-8ல வந்து கம்பல்சரி இவர் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ அதை ரீசனாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதே போல் 17 மேட்ச்சில் வந்து 21 விக்கெட் எடுத்து டாப் விக்கெட் டேக்கராக இவர் தான் இருக்கார். சரிங்களா? 8-8ல ரஷீத் கான் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மோஹித் சர்மா. மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த சீசனில் வந்து இவருக்கு விக்கெட்ஸ்ன்றது பெரும்பாலும் கிடைக்கல. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் டெத்தில் பவுல் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அந்த ஒரே ஒரு ப்ளஸ் தான். லாஸ்ட் மேட்ச் கூட ஏதோ இவருக்கு அடிப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ என்னோட ஒப்பீனியனில் சேஃபான பிளேஸை வாங்க உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராகுல் பட்லர் 2 பேருமே சேஃபாகவே பிக் பண்ணுறேன். அடுத்து வந்து பேட்டிங் ஆப்ஷனில் சாய் கில் 2 பேருமே பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருண் நாயர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? மீதி பிளேயர் நான் ஸ்கிப் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு டூப்ளசி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. சரிங்களா? ஸோ ஆல்டர்னேட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் எடுத்துக்கிறேன். விப்ராஜ் நிகம்க்கு வந்து எக்கனாமியாக பவுல் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதை ரீசனாக நான் வந்து பிக் பண்ணி பார்க்குறேன். மேபி உங்களுக்கு விப்ராஜ் நிகம் வேணும்னா வாஷிங்டன் சுந்தரை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பவுலிங் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் சிராஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். குல்தீப் யாதவ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரஷீத் கான் பிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பிரசித் கிருஷ்ணா யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து யார் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிராஜுக்கு வந்து கேப்டன் கொடுக்குறேன். வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சாய் சுதர்ஷன் வந்து
டைம் எடுத்து பொறுமையாக ஆடுறாரு, அந்த ரீசனுக்காக நான் வந்து இவரை யூஸ் பண்ணி பார்க்க சரிங்களா. ஸோ என்னோட டீம் வந்து இதுதான். இதில் வந்து 11th ஆப்ஷனை யாரை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விப்ராஜ் நிகம் வந்து 11th ஆப்ஷனை கொடுக்குறேன். நீங்கள் வந்து விப்ராஜ் நிகம் பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டார்ஸ் சேஃபாக வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நான் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த டீமில் வந்து மேபி நீங்கள் இன்னொரு பிளேயர் ரிஸ்க் எடுத்து பார்க்குறது இருந்தால் மேபி கீப்பரில் யாருன்னா ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் 100% 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி தான் வருவாங்க. ஸோ ரிஸ்க் எடுத்து பார்க்கணும், ரிஸ்க் எடுத்து பாருங்க சரிங்களா. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சப்போஸ் இந்த டீமில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பிடிக்காத பிளேயர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வேறு பிளேயர் வந்து மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஒரு சேஃபான டீமை தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.